ஸ்டார்டிங் வித் எ பர்சன் ஹூ ட்ரா ஆர் ப்ரொடியூசர்ஸ் மேப்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் 18th July 2023 தேர்ட் ஷிஃப்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இங்க மேப் அப்படின்னு இருக்கு. ஸோ மேப் அப்படின்னு வந்தாவே என்ன, ஜியோகிராஃபி வந்து உள்ள கொண்டு வரும். ஸோ ஜியோகிராஃபில மேப் ரிலேட்டடா படிக்கிற ஸ்டடி பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, கார்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அது ரிலேட்டடா இருக்கிற பர்சனை என்ன சொல்லுவோம்னா கார்டோகிராஃபர். அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து டி தான் வரும். பட் சிஜிஎல பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு கொஸ்டினை பார்த்து அதுக்கான ஆன்சர் மட்டும் தான் படிச்சோம் அப்படின்னா ஒரு யூஸ்மே கிடையாது. மிச்சம் இருக்க ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம படிக்கும் போது தான் கண்டிப்பா வந்து இங்கிலீஷோட செக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கேலிகிராஃபர். ஸோ கேலிகிராஃபர் வந்து ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். எப்படின்னா நம்ம பாலிட்டி படிக்கும் போது கண்டிப்பா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படிப்போம். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல பிரேம் பெகாரி வந்து என்னன்னா நரைன் ரைசாடா. ஸோ கண்டிப்பா மறந்துருக்க மாட்டீங்க. இது யார் அப்படின்னு பார்த்தோம், இந்தியன் கான்ஸ்டியூஷனோட கேலிகிராஃபர் தான் வந்து பிரேம் பெகாரி வந்துன்னா நரைன் ரைசாடா. ஏதை சொல்றேன்னா நம்ம ஜிகேல வந்து என்னன்னா இங்கேயோ ஒரு இது படிச்சது இங்க வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல, அதுக்காக. ஸோ கேலிகிராஃபர் எ பர்சன் ஹூ ரைட்ஸ் பியூட்டிஃபுல்லி அண்ட் ஆர்டிஸ்டிக்கலி தான் வந்து கேலிகிராஃபர் வரும். அடுத்து வந்து கொரியோகிராஃபர். இது ஈஸியா கண்டுபிடிச்சா என்ன, டான்ஸ் கொரியோகிராஃபர் பிருந்தா மாஸ்டர், அதே மாதிரி சாண்டி மாஸ்டர், இவங்களாம் வந்து கொரியோகிராஃபர். அதை வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா சாஃப்ட்வேர். ஸோ இது ஒண்ணு, ஒரு பர்சன் ஹையர் டு வந்து டிரைவ் அதர் கார்ஸ். இது என்னன்னா ஹோட்டல்லாம் வந்து என்ன, 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்க வர எலக்ட் பீப்புள் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு வந்து ஹோட்டல் முன்ன நுப்பாட்டிட்டு அந்த காரை வந்து என்ன இன்னொருத்தர கொடுப்பாங்க. ஸோ அந்த பர்சன் யாரு வந்து அடுத்தவங்களோட காரை கொண்டு போய் வந்து பார்க்கிங்ல நுப்பாட்டுறாங்க, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன, கார்டோகிராஃபர் அப்படின்னு வரும். இந்த கொஸ்டின் பார்க்கலாம், பீயிங் கேர்ஃபுல் தட் எவ்ரி டீடைல் ஆஃப் சம்திங் இஸ் கரெக்ட் அப்படின்னு இருக்குல்ல. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஏன்னா இதுல ஃபாஸ்டேடியஸ், குவாக்னிஷ், ஸ்டப்பர்ன், அதே மாதிரி இம்ப்ரெகனபிள், இந்த 4க்கு மீனிங் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபாஸ்டேடியஸ். ஸோ இதுக்கு என்ன மீனிங் சொல்றாங்கன்னா பீயிங் கேர்ஃபுல் தட் எவ்ரி டீடைல் ஆஃப் சம்திங் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றது. குவாக்னிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா பீயிங் ஈஸிலி வந்து டிஸ்கஸ்டட் பை அன்பிளசன்ட் திங். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், இந்த ரோடு ஆக்சிடென்ட் நடக்கும்போது வந்து சில பேருக்கு வந்து பிளட் எல்லாம் வந்து நிறைய சிந்தும். அதை சில பேர் பார்க்கும்போது ஒரு மாதிரி அருவருப்பா ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதுதான் வந்து குவாக்மிஷ். சரியா. ஸ்டப்பர்ன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெஃப்யூசிவ் சேஞ்ச் வந்து ஒன்ஸ் அட் ஒப்பீனியன். அதாவது ஒருத்தவங்க ரொம்ப வந்து அடமெண்டா இருக்காங்கன்னா அதுதான் ஸ்டப்பர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து இம்ப்ரெகனபிள். இது வந்து பவர்ஃபுல் அண்ட் இம்பாசிபிள் டு பீட். ஸோ ஆக்சுவலி இந்த வேர்ட்ல வந்து சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரெகனபிள் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கா, நம்ம என்ன சொல்லுவோம், ஓ பிரெகனன்ட் அப்படின்னு இருக்கு போல, அதுலதான் வந்து இம்போர்ட் வந்து அவன் கேட்கிறான் போல அப்படின்னு நினைச்சு நம்ம திங்க் பண்ணுவோம். பட் அந்த வே வந்து பண்ணக்கூடாது. இட்ஸ் ரிலேட்டட் டு வந்து பவர்ஃபுல் ஆர் இம்பாசிபிள் டு பீட். இதுதான் வந்து இதுக்கான மீனிங், ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிடியஸ் தான் இதுக்கான கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஒரு நல்ல கொஸ்டின். சம்திங் தட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி தட் யூ cannot டூ வந்து வித்தவுட் சொல்றாங்களே. ஆக்சுவலி இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இன்டிஸ்பென்சிபிள் தான். ஏன்னா இன்டிஸ்பென்சிபிள் மீன்ஸ் ஒன்னு இல்லாம கண்டிப்பா எதுவுமே ஒரு வேலை நடக்காதுப்பா அப்படின்னு சொன்னா அதுதான் இன்டிஸ்பென்சிபிள். இப்ப இன்சுலர், ஐசோலேட்டட், இன்டாலரன்ட் இதெல்லாம் சின்ன இதுதான். பட் இதுக்கான மீனிங் ஒன் பை ஒன் வந்து பார்த்தலாம். ஸோ இப்ப இம்பார்ட்டன்ட் வந்து இன்டிஸ்பென்சிபிள் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. இன்சுலார் வந்து நம்ம எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம், நம்ம இன்சுலேட்டர் அப்படின்னு வந்து என்னன்னா நம்ம படிச்சிருப்போம். ஸோ இன்சுலேட்டர் மீன்ஸ் வந்து எது எலக்ட்ரிசிட்டியை வந்து என்ன அலோ பண்ணாதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சம்திங் வந்து என்னன்னா ஸ்டாப் பண்ணது இல்ல ப்ரிவென்ட் பண்ணதுல அதுல இருந்து வேர்டு எடுத்துக்கலாம். அப்ப இன்சுலர் மீன்ஸ் நாரோ மைண்டட், ஆர் வந்து ஐசோலேட்டட், நார் ஓப்பன் டு வந்து நியூ ஐடியா, ரைட்டா. அடுத்து வந்து ஐசோலேட்டட், இது பேர் வச்சே சொல்லலாம். இட் அலோன் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் அதர் தான் வந்து ஐசோலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டாலரன்ட். இன்டாலரன்ட் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா டாலரன்ட் அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருப்போம். விச் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்தியன் கல்ச்சர் வந்து என்ன அப்படின்னா ஒரு டாலரன்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மல்டி எத்தனிசிட்டி வந்து இந்தியாவில இருக்கிற காரணம் வந்துன்னா த பீப்புள் வி ஹேவ் வந்துன்னா டாலரன்ஸ் இருக்கு டுவர்ட்ஸ் வந்து அதர் கல்ச்சர், அதர் ஒப்பீனியன். அப்ப இன்டாலர்னா நாட் ஏபிள் டு அக்செப்ட் பிஹேவியர் ஆர் ஒப்பீனியன் தட் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் ஓன், அதுதான் வந்து இன்டாலரன்ட், ரைட்டா. இதனாலதான் இந்தியா என்ன சொல்றோம், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, பிகாஸ் வி அக்செப்ட் வந்துன்னா அதர் பீப்புளோட வந்து ரிலிஜியன், ஃபெய்த் எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் வந்து ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக சொல்றேன். ஓகே, இப்ப கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டிஸ்பென்சிபிள் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அனிமல் லிவிங் போத் ஆன் வந்து லேண்ட் அண்ட் வாட்டர்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லலாம், எந்த அனிமல் லேண்ட்லயும் வாட்டரும் வாழும் அப்படின்னா
ஆம்பிபியன்ஸ் ஊர்வன தான் வந்து வாழ வேண்டியது, ரைட்டா? இப்ப இந்த மெரைன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஓஷன்ல வாழக்கூடிய உயிரினம் தான் வந்து மெரைன் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போரியல் அதே மாதிரி வந்து டெரஸ்ட்ரியல். ஸோ இதுக்கு மட்டும் என்ன மீனிங் சொல்லிட்டு ஒன் பை ஒன் வந்து பார்த்தலாம். இப்ப ஆம்பிபியன்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. மெரைன் மீன்ஸ் வந்து என்னன்னா ஓஷன்ஸ் ஆர் சீல வாழக்கூடியதான் வந்து மெரைன் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போரியல் வந்து லிவிங் இன் ட்ரீஸ். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டா வந்து சொல்லலாம். ஸோ பாண்டா மோஸ்ட்லி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரீல இருந்துகிட்டே வாழும்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்போரியல். டெரஸ்ட்ரியல் மீன்ஸ் வந்து என்ன லிவிங் ஆன் த லேண்டோட எர்த் சர்ஃபேஸ். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபாரஸ்ட் ரீஜன் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெரஸ்ட்ரியல் வந்து என்னன்னா இதுன்னு சொல்லிக்கலாம், ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் இந்த கொஸ்டினுக்கு? ஆம்பிபியன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். இது ரொம்பவே வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தான் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இதுவுமே ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். பர்சன் ஹூ பெட்ரேஸ் ஹிஸ் ஓன் கண்ட்ரின்னு இருக்குல்ல, ஆக்சுவலி நம்ம எவ்வளவு மூவி பார்த்திருப்போம், கண்டிப்பா இது ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப மஸ்கட், ஐகான், பாரகன் இதுக்கு மட்டும் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா பார்த்தாலும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ட்ரேட்டர் தான். ஸோ இப்ப இந்த மஸ்கட் அப்படின்னு இருக்குல்ல, இது ஒண்ணும் கிடையாது. இப்ப ரீசெண்டா T20 வேர்ல்டு கப் இல்ல எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வேணா எடுத்துக்கலாமே, எல்லாத்துலயும் என்ன பண்ணுவாங்கன்னா மஸ்கட் அப்படின்னு சொல்லி ஒன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் கன்சிடர்ஸ் என்னன்னா ஒரு சிம்பிள், இது எதை பிரிங் பண்ணும்னா குட் லக் வந்து பிரிங் பண்ணும். இது வந்து ஒரு பர்சனா இருக்கலாம், அனிமலா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிம்பிளா வந்து அந்த கேமோட ஒரு சிம்பிள் மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அதுதான் வந்து மஸ்கட். ஸோ ஐகான் மீன்ஸ் வந்து இது பேர்லயே இருக்கு, ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இந்த நிறைய சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஹிஸ் ஐகான், அமிதாப் பச்சன் ஜி, அதே மாதிரி வந்து மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐகான் ஆஃப் வந்து என்னன்னா அவங்களோட சொல்லுவோம்ல. ஸோ பர்சன் ஆர் திங் ரிகார்டட் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் சிம்பிள் ஆஃப் சம்திங் தான் வந்து ஐகான் சொல்லணும். ஸோ பேரகான் அப்படி வந்ததுனால டக்குன்னு மைண்ட் வந்து பேரகான் செப்பல்ஸ் போயிடாதீங்க. பேரகான் மீன்ஸ் வந்து இதுவும் ஒரு பர்சன் ஆர் திங் ரிகார்டட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பர்டிகுலர் குவாலிட்டி அட் ட்ரேட் இருந்துச்சுன்னா அதை வந்து பேரகான். லேட்டர் வந்து இந்த பேரை வச்சு என்ன பண்றான், பேரகான் செப்பல்னு சொல்லிட்டு அவன் பிராண்டை கிரியேட் பண்ணிட்டா, சரிங்களா? ஜஸ்ட் இதுக்கான மீனிங் வந்து இதுதான், லிட்டரல் மீனிங் இந்த இதுதான். ஸோ இந்த கொஸ்டினே கரெக்ட் ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டர் தான் ஒரு, ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸ்டடி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் வந்து மேன்கைண்ட் இருக்குல்ல, ஆக்சுவலி இந்த 4 ஆப்ஷனுமே ஸ்டடி ரிலேட்டடா தான் இருக்கு. ஆனா என்ன கேட்டேன்னா மேன்கைண்ட் ரிலேட்டடா இருக்கிற என்ன ஸ்டடி அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆந்த்ரோபாலஜி. இது எப்படி ஞாபகத்துல வச்சோம், இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து மெயின்ஸோட ஆப்ஷனல் என்ன எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்த்ரோபாலஜி எடுப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருமே ஆந்த்ரோபாலஜி தான் எடுப்பாரு. அவர்கிட்ட நான் கேட்கும்போது என்ன சொல்லுவேன், இட்ஸ் ஈஸி, ரொம்ப வந்து என்னன்னா மேன்கைண்டோட எவல்யூஷன் தானே படிக்கனால சிம்பிளா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ ஆந்த்ரோபாலஜி ரிலேட்டட் டு வந்து ஸ்டடி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மேன்கைண்ட். அடுத்து வந்து பயாலஜி. ஸோ பயாலஜி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், அதோட இன்டராக்ஷன் வித் என்விரான்மெண்ட் தான் பயாலஜி சொல்லுவோம். ஸோ ஆந்தாலஜி அப்படின்னா ஒண்ணு கிடையாது. நிறைய ஆதர் எழுதின புக்கை எல்லாத்தையும் நம்ம கம்பைல் பண்ணி ஒரு புக்கா ரிலீஸ் பண்றோம்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்காலஜி இதுவுமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஹியூமனோட பிஹேவியர் ஆர் மைண்டை வந்து ஸ்டடி பண்றதா சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆந்த்ரோபாலஜி, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சைல்ட் பிரேவ்டு. பிரேவ்டு அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இழந்த அப்படின்னு வந்து மீனிங் கொடுக்கும். சைல்ட் பிரேவ்ட் ஆஃப் ஒன் ஆர் போத் த பேரண்ட்ஸ் இருக்குல்ல, அப்ப என்னன்னா அந்த சைல்ட் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் இல்ல 2 பேருமே இழந்துட்டாங்கன்னா அந்த சைல்ட என்னன்னு சொல்லுவோம், கண்டிப்பா வந்து ஆர்ஃபன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஒன் பை ஒன் வந்து பார்த்தாலும். இப்ப இதுக்கான கொஸ்டினுக்கான கரெக்ட் வந்து ஆன்சர் ஆர்ஃபன் தான். மிச்சம் இருக்கிறது வந்து டெஸ்டியூட். ஆக்சுவலி புவர்லயே நிறைய டைப்னு சொல்லுவோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வந்து போரா இருக்காங்க, பேசிக் நெசசிட்டி கூட இல்லாம இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டெஸ்டியூட் கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அடுத்து வந்துன்னா லவுட். ஸோ லவுட் மீன்ஸ் வந்து ஒரு ரூட் ஆர் அன்கல்ச்சர்ட் பர்சன் தான் லவுட் அப்படின்னு சொல்லுவோம். டிசோலேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா பாலடைந்த அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்னன்னா ஒரு பாலடைந்த பில்டிங் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை சொல்றதா வந்து என்னன்னா டிசோலேட். டெசர்டட் வித்தவுட் வந்து இன்ஹாபிட்டன்ஸ் ஆர் ஃபீலிங் சென்ஸ் ஆஃப் அபண்டன்மெண்ட், அதுதான் டிசோலேட் சொல்லுவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஆர்ஃபன் வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஹேவிங் ஏ கன்சிஸ்டன்சி தட் டஸ் நாட் ஈஸிலி ஈல்ட் டு ப்ரெஷர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இங்க ப்ரெஷர் மீன்ஸ் வந்து என்னன்னா ஏதோ ஒரு விதமான வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து நம்மளை வந்து இது பண்ணாலும் அந்த கன்சிஸ்டன்சியை மாறாம இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம், ஃபோம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோம் மீன்ஸ் வந்து என்ன உறுதியான அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? ஸோ என்னதான் வந்து என்னன்னா ப்ரெஷர் வந்தாலும் ஒரு நிலையில இருந்து மாறாம இருக்காங்க, இன்னமும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அதை தான் நம்ம ஃபோம் சொல்லுவோம். இந்த ஃபோமுக்கு இன்னொரு மீனிங் என்ன சொல்லுவோம்னா கம்பெனின்னு கூட சொல்லுவோம்ல. ஏன்னா கம்பெனியுமே வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு பேர் வந்துன்னா ஃபோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மிச்சம் இருக்கிற சப்ஸ்டான்ஷியல், ராம்ராட், அதே மாதிரி வந்து க்ளோஸ், இதை வந்து என்னன்னா ஒன் பை ஒன் பார்த்தலாம். இப்ப ஃபோம் வந்து ஆல்ரெடி பாத்துரும். மிச்சம் இருக்கிறது வந்து சப்ஸ்டான்ஷியல். சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னா லார்ஜ் அது இம்பார்ட்டன்ட் இன் அமௌண்ட் தான் வந்து சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ராம் ராட் அப்படின்னு இருக்குல்ல,
இந்த ராடு வந்து என்னன்னா யூஸ் டு கிளீன் வந்து பேரலி ஃபயர் ஆம். இது ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்து துப்பாக்கில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதை துடைக்கிறதுக்காக வந்து என்னன்னா ஒரு ராடு வச்சிருப்பாங்க. அதுதான் வந்துன்னா ராம் ராட்னு சொல்றாங்க. க்ளோஸ் மீன்ஸ் வந்து இதுக்கு ரெண்டு விதமா சொல்லலாம். அதாவது க்ளோஸ் மீன்ஸ் வந்து ஒரு டோரை வந்து க்ளோஸ் பண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல கிட்டவா வர்றதுக்கு கிட்ட வர்றதுக்கே வந்துன்னா கம் க்ளோசர் அப்படின்னு கூட சொல்லுவோம்ல. இதுல ரெண்டு மீனிங் இருக்கு. அப்ப என்ன சொல்லணும்னா இட்ஸ் வந்துன்னா ஹோமோனிம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ரைட்டா? சோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா ஃபர்ம் தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு ஈஸியான கொஸ்டின். கவர்மெண்ட் வந்து கவர்ன் பை வெல்த் அப்படின்னு இருக்குல்ல. சோ இதுல செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், ஆட்டோகிரசின்னு இருக்கு. டெஃபினட்டா அது வராது. ஏன் இது வராதுன்னா ஆட்டோகிரசி அப்படின்னா ஒன் மேன் வந்துன்னா என்டையரா பவர் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தா அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டோகிரசி. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிக்டேட்டர்ஷிப் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து என்டையரா வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். அதே மாதிரி டெமோக்ரஸி வராது. ஏன்னா டெமோக்ரஸில வந்து வெல்த்தை வச்சு வந்து கவர்ன் பண்ணல. அதனால டெமோக்ரஸி வராது. எதர் இப்ப வந்து என்னன்னா நம்மளுக்கு இருக்கிறது இது தியோக்ரஸியா இருக்கணும், இல்ல வந்துன்னா புளூட்டோக்ரஸியா இருக்கணும். ரைட்டா? ஸோ இதுல பார்க்கும்போது என்னன்னா புளூட்டோக்ரஸி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். புளூட்டோக்ரஸி மீன்ஸ் வந்து வெல்த்தை வச்சு வந்து என்னன்னா ஒரு கவர்மெண்ட்டை கவர்ன் பண்றாங்க, இல்ல அந்த ஸ்டேட்டை வந்து கவர்ன் ஆகுதுன்னா அதுதான் வந்து புளூட்டோக்ரஸி அப்படின்னு சொல்றோம். தியோக்ரஸி மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீஸ்ட், அதாவது ரிலிஜியஸ் பீப்புள் வந்து என்ன அப்படின்னா அவங்க ஒரு காட் நிலைமையில வச்சு அவங்க வந்து என்ன கவர்மெண்ட்டை கவர்ன் பண்ணாங்கன்னா அது வந்து தியோக்ரஸி. ஆட்டோகிரசி மீன்ஸ் வந்து என்ன ஒன் பர்சன் வந்து என்ன என்டையரா கவர்ன் பண்ணாங்கன்னா அது வந்து ஆட்டோகிரசி. டெமோக்ரஸி மீன்ஸ் வந்து என்னன்னா த்ரூ த வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீப்புள் மூலம் எலெக்டட் ரெப்ரசன்ட் மூலம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கவர்ன் பண்ணா அது வந்து டெமோக்ரஸி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துன்னா இந்தியான்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஓகே, இதுக்கான சோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தா புளூட்டோக்ரசி அப்படின்னு தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இது ரொம்பவே வந்து ஈஸியான கொஸ்டின். காப்பிங் வந்துன்னா சம்மோன் எல்ஸ் ஒர்க் அண்ட் ட்ரைங் டு சப்மிட் அஸ் யுவர் ஓன் அப்படின்றது வந்து பிளாகரிசம் சொல்லுவோம். ஏன்னா எல்லாருமே நம்ம காலேஜ்ல வந்து இதை பண்ணிருப்போம். அசைன்மெண்ட் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பிளாகரிசம் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட் வந்து என்னன்னா ரோல் பண்ணிருப்போம். சோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்துன்னா கூலிகனிசம், அல்ட்ரூயிசம், அதே மாதிரி வந்து சிசினிசம். இது என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் வந்து பார்த்தலாம். இப்போ ஆன்சர் வந்துன்னா பிளாகரிசம். இதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்ப கூலிகனிசம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆக்சுவலி என்னன்னா ரவுடி ஆர் வைலண்ட் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் தான் என்ன சொல்றாங்க கூலிகனிசம். இது எப்படின்னா போக்கிரித்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ போக்கிரித்தனத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூலிகனிசம் சொல்லுவாங்க. அல்ட்ரூயிசம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அன்செல்ஃபிஷ் வந்து ரிகார்ட் டிவோஷன் டு த வெல்ஃபேர் ஆஃப் அதர் தான் வந்து அல்ட்ரூயிஸ்டிக் வந்து ஒரு பிஹேவியர் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி சிசினிசம். சிசினிசம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. A belief that people are only interested in themselves are not வந்து சின்சியர் சொல்றாங்க. இது என்ன ஒரு சிடுமூஞ்சித்தனமான ஒரு ஆளு தான் வந்து சிசினிசம் சொல்லுவாங்க. இது ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக மட்டுமே வந்து என்னன்னா ஒர்க் பண்ணுவாங்க தவிர மிச்சம் எதுக்கும் வந்து சின்சியரா இருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் வந்து என்ன அப்படின்னா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை பார்க்கும் போது மட்டும் தான் ரொம்ப வந்து பிரைட்டா இருப்பாங்க. அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிசினிசம் அப்படின்னு வரும். ரைட்டா? சோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இதுல பிளாகரிசம், மிச்சம் இதுமே வந்து நான் வச்சுக்கலாம். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். சோ இது கொஞ்சம் வந்து என்னன்னா டவுட்டான கொஸ்டின்ஸ். எ பர்சன் ஹூ என்ஜாய்ஸ் ஒன் டூயிங் டேஞ்சரஸ் திங்ஸ் இன் அ வே தட் அதர் பீப்புள் மே திங்க் இஸ் ஸ்டூபிட் அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி இதுக்கான கொஸ்டின் எப்படி நம்ம லாஜிக்கலா அப்ரோச் பண்ணிருக்கலாம். இந்த 4 ஆப்ஷன்ல டேர் அப்படின்னு இருக்குல்ல, ட்ரூத்தா டேர் அப்படின்னு ஒரு கேம்ல இருப்போம். ட்ரூத் மீன்ஸ் உண்மையை பேசணும். டேர் மீன்ஸ் நான் சொல்றதை நீ செய்யணும். அவங்க சொல்றது எப்படி சொல்லுவாங்க, கண்டிப்பா ஈஸியா சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் டேஞ்சரா இருக்குதான் சொல்லுவாங்க. அந்த டேஞ்சரா இருக்கதையும் வந்து பண்றதா வந்து என்ன அப்படின்னா இந்த பர்சன் சொல்லுவாங்க. எ பர்சன் ஹூ என்ஜாய் டூயிங் த டேஞ்சரஸ் திங் தான் வந்து டேர் டெவில் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் லாஜிக்கலா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப கெவாலியர், லுனாட்டிக், கேலன் இது எல்லாத்துக்கும் வந்து மீனிங் வந்து ஒன் பை ஒன் பார்த்தலாம். இப்ப ஆல்ரெடி நம்ம டேர் டெவில் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். கெவாலியர் மீன்ஸ் வந்து ஒரு பர்சன் வந்து ஹூ இஸ் கான்ஃபிடன்ட் அண்ட் டஸ் நாட் worry about risk தான் வந்து கெவாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுனா மிலிட்டரி லெவல்ல யூஸ் பண்றது. அடுத்து வந்து லுனாட்டிக். லுனாட்டிக் மீன்ஸ் வந்து a person who behaves in a crazy or irrational, ஒரு பைத்தியக்காரத்தனமா வந்து என்ன பண்ணாதரா அப்படின்னு கூட நம்ம ஃப்ரெண்ட்ட சொல்லுவோம்ல. சோ அதுதான் வந்து அந்த லுனாட்டிக் வந்து என்னன்னா வே ஆர் பிஹேவியர் அப்படின்னு சொல்றது. சோ இப்ப இந்த கேலண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா நம்ம கேலண்டரி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பா நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். சோ இந்த கேலண்டரி அவார்ட் மீன்ஸ் வந்து மிலிட்டரி லெவல்ல கொடுக்குற பெரிய அவார்ட். அதுல என்னன்னா பரம்வீர் சக்ரா வரும், அதே மாதிரி வந்துன்னா வீர் சக்ரா வரும், அதே மாதிரி வந்துன்னா அசோக சக்ரா வரும். சோ ஒய் ஐம் டெல்லிங் தட் அப்படின்னு பார்த்தோம், இந்த கேலண்டரி அப்படின்னாவே அவார்ட் சம்மன் ஹூ இஸ் வந்துன்னா பிரேவ் ஆர் ஹீரோய்க்கு கொடுக்குற இதுதான் கேலண்டரி அவார்ட். அப்ப கேலன் மீன்ஸ் வந்து என்னன்னா ஹூ இஸ் வந்து என்னன்னா பிரேவா இருக்காங்களோ இல்ல ஹீரோய்க்கு பண்றாங்களோ அவங்க தான் கேலன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? சோ அதோட ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம், டேர் டெவில் தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், forsaken or neglected child who has வந்து no home and spend most of his or her time on the street அப்படின்னு இருக்குல்ல. இதுல ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். என்னன்னா ஃபிகேட்டிவ் கண்டிப்பா வராது.
ஃபிகூட்டி எதோட கனெக்ட் பண்ணலாம், நம்ம எக்கானமி படிக்கும் போது வந்துன்னா ஃபிகூட்டி எக்கானமிக் அஃபண்டர் அப்படின்னு வந்து ஒண்ணு படிச்சிருப்போம். அது என்னன்னா ஒண்ணும் கிடையாது. இது யாரை வந்து கனெக்ட் பண்ணலாம்னா, சோ விஜய் மல்லையா எடுத்துக்கங்க, ஆர் எல்ஸ் வந்து நிரவ் மோடி எடுத்துக்கலாம். சோ இவங்க எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க் கிட்ட அதிகமா கடன் வாங்கி கொடுக்க முடியாம நம்ம இந்தியால இருந்து வெளிநாடு போயிருப்பாங்க. சோ அன்லாஃபுல்லா வந்துன்னா ஒருத்தவங்க வந்து இந்தியா விட்டு வெளிநாடு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் ஆஃப் வந்து என்னன்னா அஃபண்ட் பண்ணிட்டு போறதும் ஃபிகூட்டி எக்கானமிக் அஃபண்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இது டெஃபினட்டா வராது. ஃபர்ஸ்ட் மிச்சம் 3 இருக்கு பாத்தீங்கன்னா, வல்னரபிள், மிஸ்கிரியன்ட், வைஸ். இந்த 3 தெரிஞ்சா மட்டும் தான் இந்த கொஸ்டின் நம்ம கையே வைக்க முடியும், ரைட்டா? சோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து வைஃப் அப்படின்னு இருக்கு. சோ வைஃப்னா ஃபார்சேக்கன் ஆர் வந்து நெக்லெக்டட் சைல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிகூட்டி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சம்மன் ஹூ இஸ் வந்து ரன்னிங் அவே ஆர் எஸ்கேப்பிங் ஆஃப்டன் ஃப்ரம் த லா தான் வந்து ஃபிகூட்டி அப்படின்னு சொல்றாங்க. வல்னரபிள் வந்து என்னன்னா ஈஸிலி ஹார்ம்டு, அதாவது ஒரு வீக் பர்சனை தான் வந்து வல்னரபிள் பீப்புள், இல்ல வந்து புவர் பீப்புளை தான் வந்து இவங்க ரொம்பவே வல்னரபிளான பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து மிஸ்கிரியன்ட் இருக்குல்ல, மிஸ்கிரியன்னா பர்சன் ஹூ பிஹேவ் வந்து பேட்லி ஆர் பிரேக் த லா தான் வந்து என்னன்னா என்ன சொல்லுவோம்னா மிஸ்கிரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஃப் அப்படின்னு வரும், ரைட்டா? மிச்சம் 3மே வந்து வராது. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், கிராஜுவல் ரெக்கவரி ஆஃப் வந்து ஹெல்த் அண்ட் வந்து ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம வந்து நம்மள அறியாம மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எப்படின்னா லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸா இருக்கு எக்ஸாம்ல, அந்த டைம் இந்த மாதிரி கொஸ்டின் கை வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன நினைப்போம், கிராஜுவல் ரெக்கவரி இருக்கு. ஓ ரெக்கவரி அப்படின்னு வந்தாவே வந்து ரிஜுனவேஷன் அப்படின்னு நினைச்சு வந்து போட்டு போயிடும். பட் ரிஜுனவேஷனுக்கான மீனிங் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்டா இருக்கும், ரைட்டா? சோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா கன்வலசன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ கன்வலசன்ஸ் தான் கிராஜுவல் ரெக்கவரி ஆஃப் வந்து ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் வரும். ஆனா ரிஜெனரேஷன்ஸ்க்கான மீனிங் புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் சம்திங் லுக் ஃபீல் யங்கர் ஆர் மோர் எனர்ஜெட்டிக் தான் வந்து ரிஜெனவேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அடுத்து வந்து போட்டன். போட்டன் மீன்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ஆர் பவர் ஆஃப் சம்திங், அதே போட்டன்சி அப்படின்னு சொல்லல. அதே மாதிரி பெனிஃபெக்ஷன்ஸ், அதாவது நிறைய இப்ப அந்த பில்லியனர்ஸ் எல்லாமே வந்து சேரிட்டபிள் டொனேஷன் மூலம் வந்து என்னன்னா பூரா ஹெல்ப் பண்றாங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா பேனிஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கன்வலசன்ஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்க, கேபபிள் ஆஃப் பீங் பெல்ட் ஆர் வந்து என்ன புல்ட் இன்டு டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குல்ல. இதுல என்ன மீன் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு திங் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். அந்த ஃபிளெக்சிபிள் திங்குக்கான மீனிங் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேபிள் ஆஃப் பீங் பெண்ட் ஆர் புல்ட் இன்டு டிஃப்ரெண்ட் ஷேப்போட மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா மெட்டலை வந்து சொல்லலாம். ஸோ மெட்டல் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன ஷேப்புக்கு ஏத்தாப்புல வந்து மாறிடும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னா கோல்டு சொல்லலாம். கோல்டு என்னதான் உருக்கி எந்த ஷேப்புக்கு மாத்தினாலுமே அந்த கோல்டு வந்து அதுக்கு ஏத்தாப்புல மாறிக்குள்ள. ஸோ இதோட கேரக்டர் தான் என்ன சொல்றாங்கன்னா டக்டைல் சொல்றாங்க. டக்டைல் தான் வந்து கேபபிள் ஆஃப் பீங் பெண்ட் ஆர் புல்ட் இன்டு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப். இப்ப இந்த லைட், அதே மாதிரி வில்லோவி, அதே மாதிரி வந்து என்னன்னா லிசோம்ஸ், இது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன டக்டைல் தான். பட் லைட் மீன்ஸ் வந்து என்ன ஒரு மெல்லிசா ஒரு ரொம்ப தின்னான வந்து என்ன அப்படின்னா பிளெக்சிபிளா மாறுச்சுன்னா அதுதான் வந்து லைட் அப்படின்னு சொல்லணும். வில்லோவி மீன்ஸ் வந்து ரொம்ப டால் ஆர் ஸ்லிம் ஆர் கிரேஸ்ஃபுல்லா இருக்கிற வந்து பர்சன் ஹியூமனை தான் வந்து வில்லோவி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப லிசோம் அப்படின்னு இருக்கு, இது கிரேஸ்ஃபுல் ஆர் பிளெக்சிபிள் வென் மூவ்மெண்ட் தான் வந்து லிசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எல்லாமே வரலாம், இந்த 4 ஆப்ஷனுமே ஒன் அனதர் வந்து சிமிலரா தான் இருக்கு. பட் சம்திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப மோஸ்ட் அக்யூரேட் அப்படின்னு சொன்னா டக்டைல் தான் வரும். ஏன்னா டக்டைல் தான் வந்து அது கேபபிளா பெண்ட் ஆகும், டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கும் மாறுறத வந்து ஆன்சர் வந்து சீதா வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான, எ லார்ஜ் கேஜ் பில்டிங் ஆர் என்க்ளோசர் டு கீப் வந்து பேர்ட்ஸ் வந்துன்னா ஏவியரி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இப்ப பர்ரோ, அபியரி, அதே மாதிரி டார்மண்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஏவியரி. ஏன்னா ஏவியரி தான் வந்து என்ன அப்படின்னா பேர்ட்ஸை வந்து கீப் பண்றதுக்காக யூஸ் பண்றது. பர்ரோ மீன்ஸ் வந்து சில அனிமல் வந்து என்ன அண்டர் கிரவுண்ட் டவுன் டனல் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல போய் வாழ்றதா வந்துன்னா பர்ரோ அனிமல். எக்ஸாம்பிள் வந்து ரேபிட் சொல்லலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சம்மர் டைம்ல வந்துன்னா ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக சில அனிமல்ஸ் என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து குழி தோண்டி உள்ள போய் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். அடுத்து வந்துன்னா ஏபியரி அப்படின்னு இருக்கலாம். ஏபியரி மீன்ஸ் வந்து பீ கைஸ், அதாவது அந்த தேனி கூட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வச்சு அதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹனி வந்து கலெக்ட் பண்ணாங்கன்னா அதுதான் வந்து ஏபியரி அப்படின்னு சொல்லுவோம். டார்மெண்ட்ரி மீன்ஸ் வந்து நம்ம காலேஜ்ல கூட வந்து டார்மெண்ட்ல வாழ்ந்துருக்கலாம். என்ன மீன்ஸ் வந்து என்னன்னா ஒரு லார்ஜ் ரூம், இது என்ன இருக்குன்னா மல்டிபிள் பெட்ஸ், இது எதுக்காக ஸ்லீப்பிங் வந்து என்னன்னா யூஸ் பண்றதுக்காக, இதுதான் வந்து டார்மெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏவியரி, ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் டு ஆன்சர். செலக்ட் த வேர்ட் விச் மீன் த வந்துன்னா சேம் அஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட் அண்டர்லைன் இன் த கிவன் சென்டென்ஸ் சொல்லிட்டு மனிஷா இஸ் வந்து பிலீவர் ஆஃப் ஃபேட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த பிலீவர் ஆஃப் ஃபேட்டை தான் என்ன சொல்லுவோம்னா இந்த வேர்ட் அதுலயே இருக்கு, அதையே வச்சு கண்டுபிடிச்சலாம். ஃபேட்ன்னு இருக்கு, ஃபேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? ஸோ ஃபேட்டலிஸ்ட் மீன்ஸ் வந்து
விதிப்படிதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேட்டலிஸ்ட் ஆர் ஃபேட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்ன, நம்ம புத்திஸ்ட்ல வந்து என்ன டைப் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா செக்ட் இருக்கும். அதுல ஒன் செக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அஜீவிகா செக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த அஜீவிகா செக்ட் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் தான் சொல்லும். அதாவது ஹியூமனோட ஆக்ஷன் என்னதான் நடந்தாலும் சரி ஃபேட்டை வந்து என்னன்னா தாண்ட முடியாது, விதிப்படிதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றவங்க தான் என்னன்னா அஜீவிகா செக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒய் ஐம் டெல்லிங் தட் அகைன் வந்து என்னன்னா நம்ம ஆல்ரெடி ஹிஸ்டரியில ஒன்னு படிச்சதை கனெக்ட் பண்ணும்போது இது ரொம்ப நாள் வந்து என்ன மைண்ட்ல நிற்கும், எக்ஸாமுக்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சி ஃபேட்டலிஸ்ட். இப்போ மினிமலிஸ்ட், சோசியலிஸ்ட், கேட்டலிஸ்ட் இதை மட்டும் ஒன் பை ஒன் ஃபாஸ்டா வந்து பார்த்தலாம். ஸோ இப்போ மினிமலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சம்மன் ஹூ ப்ரிஃபர் டு வந்து கீப் திங்ஸ் வெரி சிம்பிள், அதே மாதிரி ஒன்லி யூஸ் நெசசரி எலிமெண்ட் தான் மினிமலிஸ்ட். அதாவது ரொம்ப ஆடம்பர வாழ்க்கை இல்லாம எளிமையா வாழ்க்கையவங்க தான் என்ன சொல்லுவாங்க மினிமலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோசியலிஸ்ட் சொல்லவே தேவையில்ல, எவ்ரி ஒன் நோ தட் பர்சன் ஹூ பிலீவ் வந்து சிஸ்டம் வேர் த கவர்மெண்ட் ஆர் கம்யூனிட்டி ஓன் அண்ட் மேனேஜ் ரிசோர்ஸ் ஃப்ரம் பெனிஃபிட் ஆஃப் ஆல். அதாவது இந்த இடத்துல என்ன வரும்னா ஸோ ஈக்குவாலிட்டியை வந்து என்னன்னா பேஸ் பண்ணி வச்சு வந்து கவர்மெண்ட் ரன் ஆச்சுன்னா அதுதான் என்ன சொன்னா சோசியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் எங்க படிச்சிருப்போம், கெமிஸ்ட்ரியில பார்த்துருக்கோம். ஸோ கெமிஸ்ட்ரியில வந்து என்ன அப்படின்னா எ திங் தட் காசஸ் வந்து ஈவன் சடன் ஆர் குவிக்லி அப்படின்னு சொன்னா அதுதான் ஒரு கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸ் கூட வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில வந்து லேர்ன் பண்ணிருக்கோம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரணும், ஃபேட்டலிஸ்ட் ஈஸியான கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், சம்மன் ஹூ டிஸ்ஆனஸ்ட்லி வந்து பிரிட்டன் டு டிசீவ் அண்டர் த அசியூம்டு கேரக்டர் இருக்குல்ல. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா நம்ம ஈஸியா சொன்னா இம்போஸ்டர் அப்படின்னு வரும். ஸோ இம்போஸ்டர் நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா இந்த நான் மூவில அதாவது விஜய் ஆண்டனியோட கேரக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சம்மன் ஹூ வந்து டிஸ்ஆனஸ்ட்லி பிரிட்டன் டு டிசீவ் அண்டர் அசியூம்டு கேரக்டர். அதுல விஜய் ஆண்டனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா டாக்டர், ஆனா ஒரிஜினல் டாக்டர் கிடையாது, அவர் வந்து ஒரு பிரிட்டன் பண்ணியிருப்பாரு. அப்ப என்ன சொல்லலாம், அந்த கேரக்டர் வந்து ஒரு இம்போஸ்டர் அப்படின்னு சொல்லலாம்ல. ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். இமிட்டேட்டர். இமிட்டேட்டர் மீன்ஸ் வந்து ஹூ இமிட்டேட் அதர்ஸ் தான் வந்து இமிட்டேட்டர். எக்ஸ்ப்ளோரர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹூ ஆர் ரெடி டு வந்து டிராவல் டு டிஸ்கவர் சம்திங் அப்படின்னா அதுதான் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்பிசில் அப்படின்னா எ பர்சன் ஹூ வந்து என்னன்னா லோ இன்டெலிஜென்ஸ் ஆர் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது ஒரு ஸ்டூபிட் பர்சன் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இம்பிசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் இப்போ வாங்கல, அவன் என்ன சொல்லுவாங்க, சம்மன் ஹூ டிஸ்கானஸ்ட்லி பிரிட்டன் டு டிசீவ் அண்டர் அசைம்டு கேரக்டர் இம்போஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த ஆன்சர் வந்து சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், வேவர் பட்வீன் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஆர் ஆக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல. சரி, நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், இப்போ ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸை பார்ப்போம் அது நல்லா இருக்கும், அகைன் இன்னொரு ட்ரெஸ்ஸை பார்த்தா அதுவும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னன்னா இதை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும், ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டல. அதுதான் வந்து என்னன்னா இவன் ஒன் லைனர்ல வந்து கேட்டிருக்கான். ரைட்டா? ஸோ இப்போ ஸ்வே, வியாடெக், த்ரிஃப்டி, அதே மாதிரி வெசிலிட்டி, இந்த நாளுக்கு நமக்கு மீனிங் தெரிஞ்சா இந்த கொஸ்டினை ஈஸியா வந்து என்னன்னா ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து வெசிலிட்டேட். வெசிலிட்டேட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டிசிசிவ், அதாவது ரெண்டு சைடுமே நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு முடிவு எடுக்கலைன்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா விசிலிட்டேட் சொல்லுவாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் வந்து ஸ்வே. ஆக்சுவலி நீங்க ஸ்வே வந்து என்னன்னா இந்த டீன் மார்ட்டினோட வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான வந்து என்ன ஸ்வே சாங் இருக்கும். ஸோ அந்த சாங் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வே தான் வரும். விச் மீன்ஸ் என்னன்னா டு மூவ் ஸ்லோலி ஃப்ரம் சைட் டு சைட் அப்படின்னு சொல்றது தான் ஸ்வே. அந்த சாங் ரொம்பவே நல்லா இருக்கும், உங்களுக்கு டைம் வச்சா சும்மா யூடியூப்ல வந்து கேளுங்க. ஸோ விஆர் டெக்ட் அப்படின்னு இருக்கல, இது என்னன்னா ஒரு பிரிக் லைக் வந்து என்ன ஒரு பிரிட்ஜ் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இது எது கேரி பண்ணோம்னா ரோட் ஆர் ரயில்வே ஓவர் த வேலி தான் வந்து விஆர் டெக். த்ரிஃப்டி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சிக்கனமான வந்து என்னன்னா செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் த்ரிஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். கேர்ஃபுல் வித் மணியை தான் வந்து த்ரிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெசிலிட்டேட் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், ரொம்ப ஈஸியானது. ஒன் ஹூ லுக் அட் த நெகட்டிவ் சைட் ஆஃப் எவ்ரி திங் இருக்குல்ல. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வந்து என்னன்னா நம்ம வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் சொல்லுவாரு. ஈவன் இப்ப ரீசெண்டா நடந்த T20 வேர்ல்டு கப் எண்ட்ல கூட வந்து என்ன என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் அதெல்லாம் இந்தியா தோத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்ப நாங்க சொல்லிட்டு இருந்தோம், ஏன்டா பெசிமிஸ்ட் லுக்கா வச்சிருக்க, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி வந்து சும்மா பேசிட்டு இருந்தோம். ஐ எம் டெல்லிங் தட் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் நம்மள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்வேஸ் வந்து நெகட்டிவாவே வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்களே. ஸோ அவங்களை என்ன சொல்லலாம்னா பெசிமிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட்டா? ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்த்தோம். இதுக்கு அது ஆப்டிமிஸ்ட் பாருங்க. ஆப்டிமிஸ்ட் மீன்ஸ் வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவ் அவுட்லுக்ல பாக்குறாங்க அப்படின்னா அவங்கள தான் ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிவிஸ்ட் அது பேரிலே இருக்கு, ஈஸியா கண்டுபிடிச்சா எ பர்சன் ஹூ வந்து என்ன டேக் கேர் ஆஃப் ஆர் டேக் ஆக்ஷன்ஸ் ஃபார் த வந்து சொசைட்டி நீடுக்காக பண்றாங்கன்னா அவங்கள தான் என்ன சொல்லணும்னா ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேசிஸ்ட், நம்ம இந்தியாவில எப்படி வந்து என்னன்னா கேஸ்டிசம் பெருசா இருக்கும், யூஎஸ்ல வந்து என்னன்னா ரேசிசம் பெருசா இருக்கும். ரைட்டா? ஸோ சம்மன் ஹூ பிலீவ் த சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஒன் ரேஸ் ஓவர் அதர் தான் வந்து ரேசிஸ்ட்
ரேசிசம் அப்படின்னு கூட சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பெசிமிஸ்ட், ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் டு ஆன்சர் ரைட். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இதுவுமே ஒரு ஈஸியான கொஸ்டின். எ பர்சன் ஹூ ஹில்ஸ் வந்து என்ன சம்படி எஸ்பெஷலி ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன் இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல ஒரு ஹிண்டே வந்து என்னன்னா இந்த பொலிட்டிக்கல் ரீசன் தான். பொலிட்டிக்கல் ரீசனுக்காக ஒருத்தவங்க கில் பண்றாங்கன்னா கண்டிப்பா என்ன சொல்லுவோம், அசாசின் சொல்லுவோம். இது நம்ம எப்படி நான் அசாசினேட்டட், அதாவது காந்திஜி எல்லாம் வந்து என்ன அசாசினேட்டட் பை வந்துன்னா நதுராம் கோட்ஸின் இருக்கு. இல்ல யூஎஸ்ஏ பிரசிடென்ட் நிறைய பேரை வந்து அசாசினேட்டட் பண்ணிருப்பாங்கல்ல. இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா சம்திங் ரிலேட்டட் டு வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப மான்ஸ்டர், கிரிமினல், அதே மாதிரி ஹேங் பன், இதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா அசாசின். இப்ப மான்ஸ்டர் இருக்குல்ல, கேஜிஎஃப் மூவியோட டயலாக் வந்துடும், இஸ் நாட் வந்து கேங்ஸ்டர், இஸ் அ மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மான்ஸ்டர் மீன்ஸ் வந்து ஒரு இமேஜினரி கிரியேச்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து மான்ஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிரிமினல் மீன்ஸ் வந்து இது வந்து ஒரு அம்பர்லா டேர்ம் மாதிரி, அதாவது ப்ராட் டேர்ம் ஃபார் சம்மன் ஹூ கமிட் கிரைம் தான் வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பொலிட்டிக்கல் மோட்டிவ்காக வந்து என்னன்னா இவர் வந்து கொல்லுவார், அதுக்கும் கொல்லுவாரு. பட் நார்மலாவும் வந்து என்னன்னா சில பேர் வந்து நம்ம கிரிமினல் சொல்லுவோம்ல, அதனால இது வந்து என்னன்னா அப்ராப்ரியேட் ஆன்சரா வராது ரைட்டா. அடுத்து வந்து ஹேங்க்மேன். ஸோ ஹேங்க்மேன் அப்படின்னு பார்த்தா இவரோட ஜாப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், இந்த யாருக்கெல்லாம் டெத் பெனால்டி கொடுத்துருக்காங்களோ அவங்கள வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் செத்துட்டாரா சாகலைன்னு சொல்லிட்டு ஹேங் பண்ற வேலை வந்து இந்த ஹேங் பண்ணோட ரூலா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி அசாசின், அதுதான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின். செலக்ட் த வேர்ட் விச் மீன் த வந்து சேம் அஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட் அண்டர்லைன் இன் த கிவன் சென்டென்ஸ் இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த அண்டர்லைன் பண்றதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டும், மீனிங் பார்க்க வேண்டும். பை கில்லிங் த லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் தே தாட் தே வுட் கெட் வந்து மோர் பெனிஃபிட் ஆஃப் த ஸ்கீம். ஆக்சுவலி மறைமுகமா என்ன சொல்றாங்கன்னா டிக்டேட்டர்ஷிப் தான் சொல்றாங்க. அதுவும் பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹிட்லரை பத்தி தான் அவங்க கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஜெனோசைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கில்லிங் த லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்துட்டாவே வந்து ஜெனோசைட் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஒன் பை ஒன் வந்து பார்த்தோம். ஸோ ஆன்சர் வந்து ஜெனோசைட் தான். இப்ப ஹோமிசைட் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆக்ட் ஆஃப் கில்லிங் அனதர் பர்சன் யூஸ்வலி வந்து அன்லாஃபுல்லா பண்றாங்கன்னா அது வந்து ஹோமிசைட் அப்படின்னு சொல்றாங்க. சூசைட்ஸ் வந்து ஒன்ஸ் ஓன் டெத் அவரே எடுத்துக்கிட்டாருன்னா அது வந்து சூசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபெட்டிசைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்டல், அதாவது கருவை வந்து என்ன கலைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டெத்தை என்ன சொல்றோம், ஃபீட்டிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஜெனோசைடு தான் வரும், மிச்சது வந்து வராது. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, எ குரூப் ஆஃப் வந்து வொர்ஷிப்பர் அப்படின்னு இருக்குல்ல, இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, காங்கிரிகேஷன் ஜஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து கிரௌட். ஸோ கிரௌட் வந்துன்னா குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அதுதான் என்ன சொல்லுவோம், கிரௌடு அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டா வராது. குரூப் ஆஃப் வொர்ஷிப்பர் அப்படின்னு சொல்லிப்போம். ஜஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள் நின்றாவே அது கிரௌட் தானே சொல்ல போறோம். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. தேர்ட் வந்து பாருங்களேன், கேரவன். ஸோ கேரவன் மீன்ஸ் வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன ஒருத்தர் டிராவல் பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வேன்ல வந்து டிராவல் பண்றாங்கன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கேரவன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இதுவுமே வந்து வராது. அடுத்து வந்து கன்ஸ்டலேஷன்ஸ். கன்ஸ்டலேஷன் மீன்ஸ் வந்து குரூப் ஆஃப் ஸ்டார் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆர்கனைஸ்ட் மேனர்ல இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா கன்ஸ்டலேஷன் சொல்லுவோம். அதனால இதுவுமே வராது. ஸோ அதனால இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கனால வி கேன் கோ வித் வந்து என்ன ஆப்ஷன் ஏவா இருக்கலாம் ரைட்டா. இது எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண முடியுது. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னா காங்கிரிகேஷன்ஸ் வரும். ஸோ காங்கிரிகேஷன் என்ன சொன்னா குரூப் ஆஃப் வந்து வொர்ஷிப்பர். கிரௌட் மீன்ஸ் வந்து என்ன லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து கேதர் பண்றாங்கன்னா அது வந்து கிரௌட். கேரவன் மீன்ஸ் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் வந்து டிராவலிங் டுகெதர் அப்படின்னா கேரவன். கன்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் ஸ்டார் வந்து ஒரு ரெகக்னைசபிள் பேட்டர்ன்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கன்ஸ்டலேஷன்ஸ். அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ தான் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்களேன், எ பிளேஸ் தட் த பர்சன் ட்ரீட் அஸ் ஹிஸ் பர்மனன்ட் ஹோம் ஆர் லிவ்ஸ் இன் அண்ட் ஹேஸ் அ வந்து சப்ஸ்டான்ஷியல் கனெக்ஷன் வித் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினை ஈஸியா எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா நம்ம ஆர்டிகல் 5, அதாவது பாலிட்டில ஆர்டிகல் 5 வந்துன்னா சிட்டிசன்ஷிப் பத்தி பேசும். இந்த சிட்டிசன்ஷிப் நீங்க படிக்கும் போது கண்டிப்பா எதை படிச்சிருப்பீங்கன்னா டொமிசைல் அப்படின்னு சொல்லி ஒன் ஆஃப் த ஆர்டிகல், அது சப் கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. டொமிசைல் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வாழையடி வாழையாக ஒரே இடத்துல வாழ்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டிகல் வந்து 5 சொல்லும். ஏன் நான் இதை இங்க பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பாலிட்டி டெஃபினட்டா படிச்சிருப்போம். அதுல டொமிசைல் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். அதை இங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். எ பிளேஸ் the person வந்து treat as permanent home or lives in a substantial connection with என்ன சொல்லுவாங்கன்னா டொமிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சது வந்து ஒயாசிஸ்,
எம்பாங்மெண்ட் அதே மாதிரி ரெசார்ட் என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து ஃபாஸ்டா பார்த்தலாம். ஸோ டொபைசைல் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஒயாசிஸ் மீன்ஸ் வந்து ஒரு ஃபெர்டைலான வந்து ஸ்பாட் இன் த டெசர்ட். அங்க என்ன பண்ணுன்னா வாட்டர் ஃபவுண்ட் ஆச்சுன்னா அதுதான் ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லும். எம்பாங்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நிறைய வந்து இந்த கடல் ஓரமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாறைலாம் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் எதுக்காகனா எம்பாங்மெண்ட் அதுக்காக சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டர். எ பிளேஸ் வந்து பீப்புள் டு கோ ஃபார் ரிலாக்ஸேஷன் ரெக்ரியேஷன் தான் வந்து ரெசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி ஃபார் வந்து வெக்கேஷனுக்காக போறது ரைட்டா. அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமிசைல் தான் வரும். ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். கேபபிள் ஆஃப் ஆர் அடாப்டட் ஃபார் டேர்னிங் ஈஸிலி ஃப்ரம் ஒன் டு அனதர் ஆஃப் வேரியஸ் டாஸ்க் field of endeavor etc and is able to do many things. இந்த able to do many things சொல்லும் போது என்ன சொல்லலாம், ஈஸியா வந்து வெர்சடைல் அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டுலாம். ஸோ நம்ம ஆக்டர்ல கூட வந்து என்னன்னா வெர்சடைல் ஆக்டர்னு சொல்லுவோம். யாருன்னா விக்ரம் வந்து சொல்லுவோம் ரைட்டா. ஸோ ஒய் எம் டெலிங் தட் ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெர்சடைல் மீன்ஸ் வந்துன்னா தே கேன் டூ மெனி திங்ஸ். ஆர் எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதை வந்து நடிக்கிற கூட ஆக்டர் தான் வந்து என்ன அப்படின்னா வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிச்ச டர்ன் கோட், டேலண்டட், ஃபிளெக்சிபிள் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப இதுல என்னன்னா இந்த டர்ன் கோட் மட்டும் தான் நம்ம பார்க்காத வேர்டா இருக்கும். டர்ன் கோட் மீன்ஸ் எ பர்சன் ஹூ ஸ்விட்சஸ் சைட் ஆர் லாயல்டி ஆஃப்டன் ஃபார் வந்து பர்சனல் கெயின். ஆக்சுவலி இது எதுக்காக யூஸ் ஆகணும், மோஸ்ட்லி ஃபார் பொலிட்டீஷியன் யாரெல்லாம் வந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு இது கட்சிக்கு மாறாங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டர்ன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேலண்டட் த பீப்புள் வந்து என்னன்னா அவங்க நேச்சுரலா ஒரு அபிலிட்டி ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னா அது டேலண்ட் சொல்லும். ஃபிளெக்சிபிள் மீன்ஸ் வந்து ஒரு பீப்புள் ஒரு இடத்துக்கு பொறுத்து வந்து அடாப்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ வெர்சடைல் ஆன்சர் வந்து ஏ தான் வரும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். ஸோ நம்மளோட கடைசி கொஸ்டின் எ பிளேஸ் வேர் வந்து கிரெயின்ஸ் ஆஃப் ஸ்டோர் அப்படின்னு இருக்குல்ல. இது நம்ம ஈஸியா சொல்லலாம் கிரானரி தான் வரும். இது நம்ம எங்க லேர்ன் பண்ணிருப்போம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர் வந்து என்னன்னா மெடிவல் ஹிஸ்டரிலாம் படிக்கும் போது இந்த கிரானரி வந்து டெஃபினட்டா லேர்ன் பண்ணிருப்போம். ஸோ இப்ப டேனரி, பேண்ட்ரி, மின்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் ஃபாஸ்டா பார்த்தோம். ஸோ ஆன்சர் வந்து கிரானரி தான். இந்த டேனரி மீன்ஸ் வந்து என்னன்னா அது ஒரு அனிமலோட தோலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லெதர் மேக்கிங் வந்து ப்ராசஸ்ல வச்சிருக்காங்கன்னா அந்த பிளேஸ் பேர் தான் வந்து டேனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேண்ட்ரி மீன்ஸ் வந்து என்னன்னா இட்ஸ் அ ஸ்மால் ரூம் ஆர் கப்பர்டு வந்து ஹவுஸ் வேர் ஃபுட் ஐட்டம் ஸ்டோர். ஆக்சுவலி நம்ம வீட்டில் வந்து அம்மா பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கடுகு டப்பா இல்லை என்ன டப்பா எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து வச்சிருப்பாங்களே. ஸோ அந்த இடம் தான் வந்து என்னன்னா பேண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மின்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது இங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பா எக்கானமில மின்டிங் ரிலேட்டடா அதாவது கரன்சி ரிலேட்டடா படிக்கும்போது காயின் பார்க்கும். அந்த காயின் வந்து டெவலப் பண்ற அது ப்ரொடியூஸ் பண்ற இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்ட் எ பிளேஸ் ஃபார் காயின் ஆர் ப்ரொடியூஸ் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்ட் அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் வேர் கிரெயின்ஸ் ஆஃப் ஸ்டோர் வந்து கண்டிப்பா கிரானரி தான் வரப்போகுது. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து பார்ட் 2 கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து ஒன்னே பார்ட் 3 இருக்கு. அதுல ரிமைனிங் வந்து 25 கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ரிலேட்டடா சிஎல் என்னென்ன 2023 கேட்டேன்னு சொல்லிட்டு என்டையரா பார்த்தலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அவர் உங்களோட சக்சஷன் கூட வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் டெஃபினட்டா ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.